வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம மல்டிபர்பஸ் ஆயில் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஆயில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, மார்பக சளி பிரச்சனை இருக்கு இல்லையா அவங்களுக்கு, மூக்கடைப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆயிலை வந்து நம்ம சானிடைசர் மாதிரி கையில் எல்லாமே தேய்ச்சிக்கலாம். விக்ஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நெத்தியில், கழுத்தில் எல்லா பக்கமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. 100 ml வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து மரச்செக்கெண்ணெய், சுத்தமான எண்ணெயாக வாங்கிக்கோங்க. ஒரு 100 குறுமிளகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 100 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு பல் போதும். பச்சை கற்பூரம், இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். சாதா கற்பூரம் வாங்காதீங்க, அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறது. இந்த கற்பூரம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள், சுத்தமான மஞ்சள், இது நான் வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயில் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். சூடானதும் வந்து இப்போ ஆயில் ஊற்றுறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கெண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 குறுமிளகை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பல் பூண்டு, இப்போ அது கூட 10 கிராம் பச்சை கற்பூரம், எல்லா பொருளையும் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து மூடி வைங்க போதும். அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளுமே சேர்க்கலை, மஞ்சள் மட்டும் விட்டுருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா மஞ்சள் வந்து ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சளை போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணதே இந்த புகை வருது பார்த்தீங்களா, இது கூட வந்து நம்ம ஆவியாக பிடிச்சிக்கலாம். இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தோட கசப்புத்தன்மை, அதுக்கப்புறம் குறுமிளகோட காரத்தன்மை, பூண்டோட காரத்தன்மை, அதுக்கப்புறம் மஞ்சளோட தன்மைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம நெஞ்சில் இருக்கிற சளி, தொண்டையில் இருக்கிற சளி எல்லாத்தையுமே வந்து வாய் மூலியமாவோ இல்லை மூக்கு மூலியமாவோ அல்லது மலத்து மூலியமாவோ வெளிக்கொண்டு வந்துருங்க. இது நல்லா ஆறட்டுங்க, நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. குறுமிளகோட அந்த தூள், அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம், அதெல்லாம் சின்ன சின்ன கசடு இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, சொட்டு மருந்து மாதிரி தான். எனக்கு வந்து அந்த ஐ ட்ராப்ஸ் அந்த பாட்டில் வந்து கிடைக்கலைங்க. நான் வந்து இந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே வந்து கிடைக்கும். இந்த ஆயிலை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட ஐ ட்ராப்ஸ் அல்லது இயர் ட்ராப்ஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்குன்னா
ஒரு 3 சொட்டு ஊற்றுங்க. மூக்கில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதை வந்து மூக்கில் ஊற்றுறோங்கிறதுக்காக பயப்படாதீங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து உணவுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் தான். பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், குருமிளகு, பூண்டு, மஞ்சள் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஊற்றும் போது 3 சொட்டு ஊற்றுங்க மூக்கில். பெரியவங்கன்னா 3 சொட்டு, குழந்தைகளுக்கு ஊற்றுறதுன்னா ஒரு ட்ராப் ஊற்றுங்க போதும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட்டை கிடையாது. நான் தான் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு சேஃப்டி பின்னில் வந்து கொஞ்சம் அதை ஹீட் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இது வந்து நம்ம சானிடைசர் மாதிரி இந்த மாதிரி 3 சொட்டு விட்டு கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வைரஸ் கிருமிகள் பரவதாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா மூக்கில் ஊற்றுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுண்டு விரலில் இப்படி ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. நல்லா தடவிட்டு இதை மூக்குக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வரோம். குழந்தைங்க கூட யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி பின்னில் போடும்போது சின்ன ஓட்டையாக போடுங்க. இந்த பாருங்கள், இது வந்து இந்த ஆயிலை நம்மளே வந்து மூக்கில் ஊற்றிக்கலாம். அடுத்தவங்க ஊற்றணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டு வரும். நிறையா உள்ளே போயிடுமோங்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வெளியே போகும்போது கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். சின்ன பாட்டிலாக தான் இருக்குது. இது இன்னும் நீங்கள் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் குட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து மூடி இருக்கும். என்கிட்ட இதுக்கு மூடி இல்லாதனால நான் ஃபெவிக்விக்கோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதை வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கடி நீங்கள் ஏதாவது பொருளை தொடுறீங்கன்னா இதையே வந்து சானிடைசர் மாதிரி நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற காரத்தன்மைக்கு அந்த வைரஸ் கிருமி செத்துரும். இதை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.